இதுதான் நம்முடைய லிவர், கல்லீரல். பார்த்துருக்கீங்களா? இது நம்முடைய பித்தப்பை, இது நம்முடைய கணையம். சரியா? இதுதான். இதில் தான் நமக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னா, சுகர் கண்டிப்பாக வரும், ப்ரெஷர் கண்டிப்பாக வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும், பித்தப்பையில் கல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில டைமில் லிவரில் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக உங்களுக்கு புரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான். நீங்கள் ரோட்டில் போய் ஓடனா ஒன்றும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. நீங்கள் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் சரியாகாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்ட் டயட். பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு பாருங்கள், சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரியா? இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் பண்ணது எல்லாமே என்னது? பேலன்ஸ்ட் டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா?